அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய முதல் நாளான நோன்பிலே நமது சொந்தங்களை இதனூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் முதல் நாளான இன்று மஜ்லிஸ் சலஃபு சாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபான சான்றோர்களின் பாடசாலை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஸ்ஸுஹூத் என்ற நூலிலிருந்து இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய 40 கூற்றுக்களை ஒவ்வொரு நாள் நோன்பின் போதும் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதில் முதல் நாளான இன்று முதல் தலைப்பை நாம் பார்ப்போம். இது விடிந்தால் மறுமை என்ற தலைப்பு. இதில் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு நாள் ரஜபுடைய மாதத்தில் மஸ்ஜிதில் இருந்தபோது தண்ணீரை உறிஞ்சி துப்பி கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு பெரும் மூச்சு விட்டார்கள். பிறகு என்ன செஞ்சாங்கன்னா அழுதார்கள். அதனால் அவர்களுடைய 2 புஜங்களும் குலுங்கின. பிறகு சொன்னாங்க, நமது உள்ளங்களில் உயிர் இருந்திருந்தால், நமது உள்ளங்களில் சீர்திருத்தமும் இருந்திருந்தால் ஒரு இரவை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி உங்களை நான் அள வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. 2வது சொல்றாங்க, அந்த நாளினுடைய விடிகாலை மறுமை நாளாகும். நிச்சயமாக அது விடிந்தால் மறுமை நாளாக அமைகின்ற அந்த ஒரு இரவு, அந்த மறுமை நாளை விட அதிகமாக மறைவிடங்கள் வெளிப்படுகின்ற, கண்கள் அழுகின்ற ஒரு நாளை படைப்பினங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய கருத்து என்னன்னா, இமாம் அவர்கள் அதிகமாக மறுமையை பயப்படக்கூடியவர்களாக, அதை அதிகம் நினைவு கூர்பவர்களாக, அதை பற்றி மக்களை அதிகம் எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். இதுதான் உண்மையான மார்க்க அறிஞர் செய்ய வேண்டிய கடமையும் நல்ல கல்விமான்களுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. நல்ல கல்விமான்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபிமார்கள் மக்களுக்கு மறுமையை பற்றித்தான் எச்சரித்தார்கள். மாறி மாறி வரக்கூடிய துன்யாவை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதும் இல்லை, மக்களை பயமுறுத்தியதும் இல்லை. மறுமையின் பயம் என்பது உள்ளங்களில் வர வேண்டும் என்றால் உள்ளம் என்பது சுத்தமாக இருக்கணும். உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்ற உயிரும் இறையச்சம் என்ற சீர்திருத்தமும் இருந்தால்தான் நல்லுபதேசம் பயனளிக்கும். இல்லை என்றால் பாறையில் பெய்யக்கூடிய மழையை போன்று தான் நல்லுபதேசம் பயனற்று போகும். அந்த மறுமையில் மக்கள் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அங்கு அழுவதை போன்று வேறு எங்கும் அழுதிருக்க மாட்டார்கள். அங்கு மக்கள் அழுகின்ற அழுகையின் கண்ணீரில் கப்பலே மிதக்கும், அந்த அளவு அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும் போதும் அன்று விடிந்தால் மறுமை நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் தான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஏற்படக்கூடிய மரணமும் அவருக்கு ஒரு மறுமைதான். ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய மறுமை அவனுக்கு நிகழ்ந்துவிடும். அவனுடைய சொர்க்கம் நரகம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டு விடும். அவனுடைய செயல்கள் பற்றி அவனிடத்தில் விசாரணை செய்யப்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையினுடைய துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் கபரினுடைய வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அழக்கூடிய கண்கள் மறுமையை நினைத்து அழட்டும், தனது பாவங்களை நினைத்து அழட்டும். அல்லாஹ்விற்கு முன் நிற்கின்ற அந்த நாளில் திடுக்கத்தை நினைத்து அழட்டும். இறுதி இல்லம், நிலையான தங்குமிடம் எது என்று நினைத்து அழட்டும். ஏடுகள் எந்த கரத்தில் கொடுக்கப்படும் என்று நினைத்து அழட்டும். நன்மையின் தட்டுக்கள் கணக்குமா, தீமைகளின் தட்டு கணக்குமா என்று நினைத்து அழட்டும். வலது பக்கம் திருப்பப்படுவோமா அல்லது இடது பக்கம் திருப்பப்படுவோமா என்பதை நினைத்து அழட்டும். யா நஃப்சி யா நஃப்சி என்று மக்கள் அல்லல் படும் அந்த காட்சியை நினைத்து அழட்டும். தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரன் சகோதரிகளை விட்டு மனிதன் விரடு ஓடுகின்ற அந்த நாளை நினைத்து அழட்டும். குழந்தைகளின் தலை நரைத்துவிடும் நாளை நினைத்து அழட்டும். உள்ளங்களின் ரகசியங்கள் வெளிப்படும் அந்த மறுமை நாளை நினைத்து அழட்டும். சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடக்க வேண்டிய அந்த நிலையை நினைத்து அழட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான அமல்களினுடைய அந்த நாளை குறித்து அவர்கள் நினைத்து அழட்டும். அதை நினைத்துதான் இமாம் அவர்கள் கூறினார்கள், உயிருள்ள உள்ளத்தை உடைய கண்கள் தான் அழும், சீர்திருத்தம் பெற்ற இதயத்தை உடைய கண்கள் தான் அழும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த உள்ளத்தை தருவானாக, அழக்கூடிய கண்களை தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே உள்ளம் உருகுவதை விட்டும், உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட்டு, உள்ளம் இருகல் ஆகுவதை விட்டும், கண்கள் அழாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.